ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷரண்யாஸ் வெஜிடேபிள். இன்னைக்கு நாம பார்க்க போறது பச்சை புளி ரசம். இது செய்ய போறது என்னோட சன். வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். இப்ப வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு ஜீரகம் ரெண்டையும் அம்மியில வச்சு 1க்கு 2 பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கோர்ஸா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் இடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இடிச்சா போதும். இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை இதுக்குள்ள போட்டுக்கலாம். இது கூட நம்ம இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம இடிச்ச பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் இதுக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலைய பிச்சு போட்டுக்கலாம். இப்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தட்டி வச்ச மிளகும் ஜீரகமும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட பச்சை புளி ரசம் ரெடி. அவ்வளவுதான், நம்மளோட பச்சை புளி ரசம் தயாராயிடுச்சு. அவ்வளவுதான் வியூவர்ஸ், நம்மளுடைய பச்சை புளி ரசம் தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷரண்யாஸ் வெஜிடேபிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.